வணக்கத்தையும் அவைக்கு அடுத்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சேஷான். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் கருப்பு காந்தி, பெரும் தலைவர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கிங் மேக்கர் என்றெல்லாம் சிறப்பாக அழைக்கப்படும் கல்விக்கண் திறந்த காமராசரை பற்றி நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இளம் வயதிலேயே காமராசர் அவர்கள் தன் தந்தையை இழந்து விட்டார். தந்தையை இழந்த பின் காமராசர் அவர்கள் பொருள் ஈட்டுவதற்காக தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார். அரசியல் மீது இருந்த ஆர்வமும் நாட்டுப்பற்றும் இவரை 1940இல் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் பொறுப்பேற்க வைத்தது. அதன் பின்பு 1954இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கோபாலாச்சாரியார் ஆட்சியில் இருந்தபோது 6000 பள்ளிகள் மூடப்பட்டது. ஆனால் இவருடைய ஆட்சியில் தான் அந்த 6000 பள்ளிகளுடன் மொத்தமாக 12000 பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்க சீருடைகளை அறிமுகப்படுத்தினார். வறுமையில் வாடும் குழந்தைகள் நாள்தோறும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக பள்ளியில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அன்று அவர் செய்த செயல்தான் இன்று வரை பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. எனவே காலத்தின் அருமை கருதி இவரை பற்றி சில வரிகள் கூறி விடைபெற விரும்புகிறேன். விருதுநகர் வீரனே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பவளவனே, ஏழைகளின் துணையவனே, மனித உணவளித்த மனிதநேயமே, உலகம் போற்றும் உத்தமரே, நீ உலகை விட்டு பிரிந்தாலும் உன் புகழ் இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றும் அழியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.